ஹாய், துஷ் ஹோம் குக்கிங்கோட 20வது ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மிக்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃப்ரைட் ஃபிஷ். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல அதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இதுக்கு பட்டர், சாப் பண்ண கார்லிக், கருவேப்பிலை, லெமன் கிராஸ், ரம்பர், சின்னதாக வெட்டின கேரட், போஞ்சி, கேப்சிகம் சின்னதாக வெட்டினது, அதோட கோவாவையும் சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுட்டு லீக்ஸையும் சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதோட 3 முட்டை, தேவையான அளவு சோறு எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல பேனை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு லேசாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்குள்ளே பட்டரை போட்டு உருக விடணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதுக்குள்ளே நம்ம சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை போட்டிருக்கேன். இங்கே ஒரு 5 கார்லிக் மாதிரி எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக் நல்லா ஃப்ரை ஆனதோ அதோட நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற கேரட்டை போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற போஞ்சியையும் சேர்த்து அந்த பட்டர்லேயே கொஞ்சம் நேரம் வதக்கணும். அதுக்குள்ளேயே கருவேப்பிலை, ரம்பர், லெமன் கிராஸையும் சேர்த்து அதுக்குள்ளே கிண்டி விடணும். கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற கேப்சிகமையும் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் அந்த பட்டர்லேயே வதக்கணும். அதோட கோவாவையும் சேர்த்து லேசாக கிளறி விடணும். இந்த நேரம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துட்டு அதோடு சேர்த்து மிளகுத்தூளும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கிளறி விடணும். திருப்பி அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பேஸ் எடுத்துகிட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டை 3ஐயும் இதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் அதை வேக விடணும். லேசாக முட்டை வெந்து வர நேரம் அதை சின்ன பீசஸாக உடச்சி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. லைட்டாக கிண்டி கொஞ்சம் ஒரு அளவு ரொம்ப சின்ன பீசஸாகவும் இல்லாமல் சாதாரணமான அளவாக அந்த முட்டையை கிளறி விடணும். இப்போ பாருங்கள், முட்டை, வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரொம்ப அருமையான ஒரு மிக்சர் ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்குள்ளே நம்ம சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிற லீக்ஸையும் சேர்த்து லைட்டாக கிண்டி விடணும். லீக்ஸை போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லை. லைட்டாக வெந்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோறை அதுக்குள்ளே சேர்த்துக்கிறணும். நான் இந்தளவு வெஜிடபிள்ஸ் முட்டை போட்டதுக்கு ஒரு பெரிய டிஷ் சோறு ஒன்று சேர்த்துருக்குறேன். சோறு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக கிண்டி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக கிளறி அந்த வெஜிடபிள் மிக்சர் இந்த சோறோட நல்லா சேர்கிற அளவுக்கு மெதுவாக கிளறி விடணும். நல்லா கிண்டி விட்ட பிறகு அதில் உப்பு சரியாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டால் லைட்டாக போட்டு அதையும் கிண்டி விடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் பொரித்து வச்சுருக்கிற மீனையும் அதோடு சேர்த்து ஒரு மிக்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்குறோம். இதை நான் காலையிலே செஞ்சதுனால எனக்கு குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸை தான் நான் இன்றைக்கி குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள், அந்த ஃப்ரைட் ரைஸை போட்டுட்டு மீனையும் சின்ன பீசஸாக பிச்சு போட்டு விட்டால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதில் இன்னொரு டிஷ்ஷில் போடுறேன், ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் சாப்பிட்டு போகிறதுக்கு. பாருங்கள், அந்த ஃப்ரைட் ரைஸோட ஃபிஷ் பீசஸ் இப்படி போட்டு கொடுத்தா குழந்தைங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டின்னு சொல்லி சாப்பிட்டு வருவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.